இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு, இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி கோயிலில் உள்ள சிற்பங்கள்லாம் எழுந்து நடந்து வர்ற மாதிரி இப்போ செய்கிறாங்க. இதுக்கு முன்னோடியாக இருந்த குரு யார்? நம்ம சிவபெருமான் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க சொல்கிறேன். மதுரையில் ஒரு சித்தர் திடீர்னு ஒரு நாள் வரார். நிறைய சித்து வேலைகள் செய்கிறார், அதாவது மேஜிக் செய்கிறார். இதை பார்த்த மக்கள் எல்லாம் பாண்டிய மன்னன் அபிஷேக பாண்டியன்கிட்ட போய் சொல்கிறாங்க. அபிஷேக பாண்டியனுக்கு குழந்தை இல்லை. அவர் அந்த சித்தரை அரண்மனைக்கு அழைச்சி வரும்படி சொல்கிறார். ஆனால் சித்தரோ, நான் அங்கே வர முடியாது, வேணும்னா அரசன் என்னை வந்து பார்க்கட்டும்னு திமிரா சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு அரசர் சித்தரை பார்க்கறதுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறார். அங்கே போய், சித்தரே உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்குறார். சித்தர் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் தேவையில்லை, உனக்கு ஏதாவது வேணும்னா நீ கேளு, நான் தரேன் அப்படின்னு கொஞ்சம் தெராவட்டா சொல்கிறார் சித்தர். லேசாக கோபப்பட்ட அபிஷேக பாண்டியன் அப்படி பார்க்குறார். பக்கத்தில் ஒரு விவசாயி கையில் கரும்பு வச்சிருக்கார். அதை வாங்கி, சித்தரே இந்த